கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். அன்பான நேயர்களை மீண்டும் உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடந்த வாரங்களில் நாம் குழந்தையினுடைய வளர்ப்பில் மிக முக்கியமான தாய்ப்பால் ஊட்டுகிற அந்த விஷயத்தை ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து கடந்த அந்த போன வாரத்தினுடைய அந்த எபிசோடு வரைக்குமே ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். மிக மிக முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம். நிறைய பேர் இதை கூட ட்வீட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. ஐயோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, எங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ டாக்டர். இதுக்கு இந்த கான்செப்ட் டிசைன் பண்ண டாக்டர், ஏன்னா அவங்க அதில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறாங்க. ரெண்டாவது அறம் செய் ஒவ்வொரு முறையுமே எடுக்கிற அந்த டாபிக்ஸ், அந்த மெனக்கடல் ரொம்ப சுவாரஸ்யமானது, ரொம்ப வித்தியாசமானது. அதுக்கு இன்னொன்று ரொம்ப முக்கியம், அதனுடைய இயக்குனர் எங்களுடைய அன்பு தந்தை, அவருடைய அந்த கான்செப்ட், அந்த கிரியேஷன்ஸ் ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, லெட் பி இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஏன்னா தொடர்ந்து நாம் அதே தான் போன வாரங்களில் என்னென்ன பேசணுமோ அதே தான் நம்ம திருப்பியும் தொடர்ந்து அடுத்த நிலையில் இருக்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம், என்ன பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? எத்தனை மாதம் கொடுக்கலான்னு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க மதர் ஃபீட் பண்ணலான்னு சொல்லி? இல்ல, எனக்கு 2 years கொடுக்கணும்னு ஆசை. அவங்க அம்மாவை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா தான் போறாப்ல. அவனுக்கு எப்படியோ அதே மாதிரி 1.5. எனக்கு 11 months வரைக்கும். நம்ம எப்படி திங்க் பண்ணி நம்ம ஃபீட் பண்றோமோ அது மாதிரி தான் நம்மளுடைய குழந்தையும் இருக்கும். பிரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ண டேல இருந்து செகண்ட் பர்த்டே முடிக்கிற வரைக்கும் இஸ் கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்னென்ன பேசணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து பேசி அதுலேருந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோன்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்து வரப்போகிற வாரங்களில், இந்த வாரமாக இருக்கட்டும், அடுத்த எபிசோட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இதே ஒட்டியே ஆனால் வெவ்வேறு விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்திற்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள் வந்திருக்கிறாங்க. யார் அப்படின்னா, நம்மளுடைய குடும்பங்களில் நம்மளை தாங்குகிற ஒரு மிகப்பெரிய ஆலமரங்கள்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய விழுதுகளினுடைய நிழல் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இல்லத்தில் இருக்கிற நம்மளுடைய உறவுகளில் மூத்தவர்கள், பெரியவங்க, பாட்டிகள், என்ன சொல்கிறது, மாமியார், இப்படின்ற பல நிலையில் இருக்கிற பெரியவங்க தான் இன்றைக்கு நம்மளோட வந்திருக்கிறாங்க. ஏன் இவங்களை நம்ம கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா, எல்லா வீட்டுங்களே பொதுவாக ஒரு குழந்தை வளர்ப்பில் தாய் மட்டுமே அந்த வளர்ப்பில் ஈடுபடுறதில்லை. ஒருவேளை அந்த தாய் தன்னுடைய தாய்ப்பாலை ஊட்டலாம், தன் குழந்தை தாங்கலாம். ஆனால் ஒரு குழந்தை வளர்ப்பில் மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, தாய்ப்பால் ஊட்டுறதுக்கும் அடுத்தது அதனுடைய சூழ்நிலை, இந்த என்விரான்மெண்ட், இந்த சூழ்நிலை, அவங்களை சுற்றி இருக்கிற அந்த அந்த நிலை ஒரு ரொம்ப ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் பொழுது, சாதகமாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை வளர்ப்பு இன்னும் மேம்படும். அதில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் தான் நம்ம பாட்டிகள். கோச்சிக்கிட்டீங்களா? இல்லை, நம்ம பெரியவங்க. ஸோ நேயர்களே, உங்கள் சார்பாக அவர்களை நமது நிலையத்திற்கு அன்போடு நான் வரவேற்கிறோம். ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, கடந்த வாரங்களில் தாய், அந்த குழந்தை பெற்றெடுத்த தாய், அவங்களுடைய கணவர், பெற்றோர்களாக வந்திருந்தாங்க. அவங்க தங்களுடைய அனுபவங்களை பற்றி பேசினாங்க. அதுவும் முக்கியமாக அந்த தாய்ப்பால் ஊட்டுகிற அந்த முறைகளை பற்றியும், அது எவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியும் ரொம்ப தெளிவாக பேசணும். நிறைய கேள்விகளுக்கு பதில் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க போனதுக்கப்புறம் அவங்களோட இருந்து அந்த வளர்ப்பில், இந்த குழந்தை வளர்ப்பில் உடனிருந்து அவங்களுக்கு தாங்கி பிடிக்கிறவங்க தான் நம்ம பெரியவங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்திருக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான நோக்கமே நீங்கள் இல்லாமல், உண்மையாக சொல்கிறேன், எந்த பெண்ணோ இல்லை எந்த பையனோ ஒரு குழந்தைய வளர்த்துறவே முடியாது. உங்களோட சப்போர்ட் இருக்கணும். இருந்தால் தான் ஏதாவது ஒரு வகையில், அது அம்மாவாக இருக்கலாம், அது மாமியாராக இருக்கலாம், அல்லது பாட்டியாக இருக்கலாம், இல்லை அத்தையாக இருக்கலாம், யாராவது ஒரு பெரியவங்க கூட இருக்கும் பொழுது தாத்தாவும் இருக்கலாம். தாத்தாவும் நாங்க கூப்பிடல, ஆனா கோச்சுக்காதீங்க. கண்டிப்பா தாத்தாசும் நிறைய ரோல் பிளே பண்றாங்க இப்போ. ஆமா, ரைட். இந்த கதை சொல்றது, இந்த கிளுகிழுப்பு காட்டுறது, நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஆனா பெரிய ரோல்னு சொல்லும் போது, பெரிய ரோல் அதை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. மேபி அவங்க ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதைத்தான் யார் கேட்குறா? உங்கள் பிள்ளைகள் கேட்குறாங்க, உங்கள் மருமகள் கேட்குறாங்க, இல்லைங்களா? ஏன்னா அவங்க புதுசு, அவங்களுக்கு அனுபவம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்க அப்படி திரும்பணுன்னு, அத்தை என்ன செய்யணும், பாட்டி என்ன செய்யணும்,
இல்லை அம்மா என்ன செய்யணும் அப்படின்னு உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது ட்ரெயினர். டாக்டரு பெரிய பெரிய ஆட்களை தாண்டி அவங்கள டெய்லி போய் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் மட்டும்தான் அவங்களோட இருந்து அவங்கள இது பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் உங்களை நாங்கள் வர வச்சுருக்கிறோம். உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தை வளர்ப்பில். மைக்கு பிடிச்சிக்கிங்க. இப்போ நாங்கள் வந்து உங்கள்ட்ட கேள்விகள் கேட்க போகிறோம், அதுக்கு பதில் சொல்ல போகிறீங்க. முதல் கேள்வியே என்னன்னா, இப்போ உங்களுடைய பிள்ளையாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய பேத்திகளாக இருக்கட்டும், பேரன்களாக இருக்கட்டும், இவங்க வந்து குழந்தைய பெற்றிருக்கிறாங்கன்றதை தாண்டி நீங்கள் குழந்தை பெற்றெடுத்த அந்த நாட்களில் எப்படி இருந்துச்சு? அந்த வளர்ப்பில் என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் அனுபவம் உங்களுக்கு கிடச்சிது? உங்களை மாதிரியே உங்கள் குழந்தைங்களுக்கு மாதிரி நீங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது கூட இருந்தாங்களா? என்ன சொன்னாங்க? எப்படி நீங்கள் வளர்த்துனீங்க? அதெல்லாம் ஒரு காலம் தம்பி. அதெல்லாம் நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சேன்னா எபிசோடே பத்தாது உனக்கு. அப்படியா? எனக்கு எங்கள் அம்மா கூட இருந்தாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. என்னென்ன வகையில் அவங்க உங்களுக்கு வந்து கூட இருந்தாங்க? என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க? நீங்களே பார்த்துக்கிட்டீங்களா, இல்லை அவங்க என்னென்ன சொல்லி கொடுத்து உங்களை இது பண்ணாங்க? அவங்க எப்படி பால் கொடுக்கறது, என்ன மாதிரி உணவெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா நல்ல பால் இதாகும், குழந்தையும் நல்லா இருக்கும், நீயும் நல்லா இருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் கைட் பண்ணாங்க. அப்புறம் எப்படி குழந்தைய வந்து சுற்றி வச்சுக்கிறது, அந்த யூரின் போகும், மோஷன் போகும், அதெல்லாம் எப்படி இது பண்ணி வச்சுக்கிறது இல்ல, அதை அப்படின்னு சொல்லி. துவைக்கிறதே ஒரு பெரிய கலை தெரியுங்களா? ஆமா, அது அது சும்மா துவைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது. யார்கிட்டயுமே கொடுக்க மாட்டாங்க, அவங்களே தான் ஆமா துவைப்பாங்க. ஆமா ஆமா. அப்பதான் நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல டெட்டாலெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி அதுக்கு ஒரு நீட்டா பெரிய இது ப்ராசஸ்லாம் இருக்கு. ஆமாங்க. அப்படி செய்வாங்க. அப்புறம் இது இன்ஃபெக்ஷன் எல்லாம் வராமல் அதை நீட்டாக க்ளீன் பண்ணி எப்படி கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுப்பாங்க, அவங்களும் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறமேட்டு நாமளும் குழந்தைங்கள எப்படி வைக்கிறோன்னு நாம் ரொம்ப புரிஞ்சுக்கணும். நாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ராத்திரி பகலும் பார்த்துக்க முடியும் குழந்தைங்கள. அதனுடைய வரப்பு எனக்கு இன்னமும் தெரியும், செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்ஃபெக்ஷன் ஆகவே ஆகாது, ஒரு நாள் கூட ஆனது கிடையாது குழந்தைங்களுக்கு. இது வரைக்கும் அப்படி தான் பார்த்துட்ருக்குறோம். துணி துவைக்கிறதுனாக்கா பொழுதுனிக்குமே பேம்பஸ் போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். பொழுதுனிக்கு போடாமல் எப்பயுமே வந்து ஜட்டிகளை போட்டு போட்டு அதை சேர்ந்து போயிடும். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஜட்டி சேர்ந்துடும். அதை நல்லா அலசி சுடு தண்ணியில் போட்டு நல்லா டெட்டால் போட்டு காய வச்சு நல்லா வெயிலில் காய வச்சாலே போதும். அது வந்து இன்ஃபெக்ஷன் சேராது. பாப்பாவுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதெல்லாம் சொல்லித்தரணும். வேறு என்ன சொல்லணுமா? இல்ல, அவங்க உங்களுடைய பெரியவங்க நீங்க யாரா கூட இருந்து என்னென்ன சொல்லி எனக்கு வந்து கூட எல்லாம் சொந்தக்காரங்க இருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் கூட இல்லை, ஆனால் எங்கள் சொந்தக்காரங்க, நான் கொழுந்தார் மனைவி பிள்ளைங்க குழந்தைங்கள்லாம் நிறைய என்னை சுற்றி இருந்தாங்க. அப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க. குழந்தை இப்படி தான் வச்சுக்கணும், அப்படி தான் வச்சுருக்கணும், நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதன்படி தான் நான் செஞ்சேன். அதுல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப புதுசா அந்த டைம்ல ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, என்ன சொன்னாங்க உங்களுக்கு? என்ன வயிறு வலிக்குதுன்னு சொல்லி அழுவும் குழந்தை. அழுவும் போது எண்ணெய் போட்டு நீவி நைட்டு எவ்வளோ நேரமாக இருந்தாலும் வந்து பார்த்து எண்ணெய் போட்டு நல்லா விளக்கெண்ணெய் போட்டு நல்லா நீவி விடுவாங்க. கொஞ்ச நேரம் அழுவும் குழந்தை. அதுக்கப்புறம் அது வந்து சரியாக போயிடுச்சின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தூங்க வச்சுருவோம். அது வந்து ரொம்ப மனக்கஷ்டம். இன்னுமே எனக்கு அந்த நினப்பு இருக்குது. 50 வயசு ஆயும் கூட இன்னும் எனக்கு அந்த நினப்பு இருக்குது. அந்த குழந்தைய வளர்த்துனது அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு தான் வளர்த்தணும். அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லையே. இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜீரகம் தூள் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அதெல்லாம் ஊட்டினாக்கா வயிற்று வலி இருக்காதுன்னு எந்த மாசத்துல இதை கொடுப்பீங்க? ஜீரகத்தூளும் இதெல்லாம் இப்போ 9 மாதத்துக்கு அப்புறம் தான். 6 மாசத்துக்கு முன்னாடி அப்படி ரொம்ப அழுதுச்சுன்னா அதெல்லாம் அழுகனா பால் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 6 மாதம் கழித்து 7ஆவது மாதம் தான் ஊட்டினதுங்க. குழந்தைங்களுக்கு அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அங்கே நர்ஸ் பொண்ணு ஒன்று இருந்துச்சு பக்கத்துலேயே. அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் நீ சாப்பாடு ஊட்டக்கூடாது அப்படின்னு கண்டிஷனாக பண்ணிட்டாங்க. எனக்கெல்லாம் மனசே கேட்காது. 3 மாதத்துலேயே நாங்கள்லாம் அப்போ ஊட்டியிருக்கோம். 3 மாதத்துலேயே ஊட்டி நல்லா பிள்ளை கொழு கொழுன்னு வச்சுருப்போம். இப்போ ஊட்டக்கூடாதுங்கிறாங்க. தெரியுது அவங்களுக்கு, டாக்டர்களுக்கு என்ன தெரியுது? பயந்து போய் கிடப்போம் நாங்கள். இப்போ 6 மாசமா இல்லாமல் எனக்கு அழுகாச்சா வரும், குழந்தைக்கு ஒன்றும் ஊட்டாமல் இருக்காமே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டுக்கிட்டே இருப்பேன். அவளுக்கு எனக்கு சண்டை வரும். வேணாம்மா டாக்டர் உங்களுக்குமா? இல்லை, என் பொண்ணு பேத்திக்கு எனக்கும்
இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பா. வேணாம் சாமா இன்னும் 1 மாதம் போங்க, 2 மாதம் போட்டுங்க அப்படின்னு 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் தான் சாப்பாடே கொடுத்தணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சு விட்டு இப்போ ஊட்டுறோம். சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்போ அவங்களுக்கு என்ன வேணும் எதுன்னு தெரியாது. நாம தான் பார்த்து பார்த்து அதை அழுகிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எனக்கு எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. குழந்தை வந்து அவங்களோட முகத்தை பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சூச்சு போகிறதா ஆய் போகிறதா அதெல்லாமே அந்த முகத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதை அப்பப்போ க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அதனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பேம்பர்ஸ் போடுறோம், அது ஆய் போதா போலையான்னு கூட நமக்கு தெரியாது. நம்மளா பார்த்தா தான் அதை இது பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நாம் வந்து முதல்லையே பார்த்து அதை உடனே க்ளீன் பண்ணிட்டோம்னா குழந்தை வந்து நல்லா இருப்பாங்க. மூட்டை தெரியுதா தெரியலையான்றதை நம்ம பேப்பர்ஸில் கண்டுபிடிக்க முடியாது. இது சொல்லுவாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் தாத்தா சொல்லுவார், டே மூட்டை தெரியுது பாடுறா, மூட்டை தெரியுது. அது சொன்ன மாதிரி பெரியவன் டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயம். சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு நாங்கள் வளர்த்ததுக்கும் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அவங்க குழந்தைய வளர்த்ததுக்கும் ரொம்ப ரிஸ்க்கு தான். என்ன ஒரேடியே போட்டு அடிச்சுட்டீங்க நீங்க? நான் கூட வித்தியாசமா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். நீங்க ரிஸ்க்குன்றீங்க. ஒரே ரிஸ்க். ஆமாம், பயங்கர ரிஸ்க்கு. ஆனால் அன்னைக்கு நாங்கள் வந்து ரொம்ப எல்லா கஷ்டமாக இருக்கும். பேம்பஸ்லாம் எனக்கு கிடையாது. ஒரு நைட்டுக்கு இது போயிட்டாருன்னா உடனே முழிச்சு பார்த்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த 10 டைம் பண்ணாலும் எந்திரிச்சிருவோம், முழிச்சு அது மெனக்கெட்டு அதை கவனித்து பிள்ளைய மூத்திர சளின்னு சொல்லுவாங்க. அது மூத்திர சளி வந்துடும். அப்போ அந்த இதில் கவனித்து காலையில் வரைக்கும் அது தூங்குவோம். யூரின் போயிட்டா உடனே எடுத்து கழுவி ஒரு பக்கெட் ஆகிடும் ஃபுல் நைட்டு. அதை க்ளீன் ஒரு நாளைக்கு துணியே பாப்பாவோடது மட்டும் அப்படி வளர்த்தணும். பின்ன எனக்கு வந்து எங்கள் மாமியார் அவங்களாம் இருந்தாங்க. குளிக்க வைக்கிறத மட்டும் அவங்க பார்த்துக்குவாங்க. குளிக்கிற வேலை பின்ன ஊட்டுறது பண்ணுறதெல்லாம் நான் செஞ்சாதான் எனக்கு வந்து குழந்தை. நீ தான் செய்வீங்க. அதுக்கு ஏதாவது சொல்லி கொடுப்பாங்களா டெக்னிக்ஸ் மாதிரி ஏதாவது? சொல்லி கொடுப்பாங்க. சொன்ன மாதிரி வயிற்று வலி குழந்தைக்குன்னா ஆமாம், வயிற்று வலி எண்ணெய் விளக்கெண்ணெய் போடு அந்த மாதிரி வேற ஏதாவது செஞ்சு. வேற ஸ்பெஷல் வந்து ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா நான் கவனிச்சுக்குவேன். பெருசாக அந்த பேபி டைமில் எந்த வியாதியும் இல்லை. அந்த மாதிரி. நீங்க பால் எவ்வளவு நாள் கொடுத்தீங்க உங்க பாப்பாக்கு? நான் வந்து 1.25 2 வரைக்கும் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் 6 மாசம் உங்க பால் மட்டுமா வேற ஏதாவது? ஆமாம் 6 மாதம். அப்போவே டாக்டர் சொல்லிட்டாங்க 6 மாதம் தாய்ப்பால் முக்கியம். ஏன்னா நோய் எதிர்ப்பு சத்து தாய்ப்பால்ல. அது மட்டும் தான் கொடுத்தீங்க, வேற தண்ணி வேற எதுவுமே கொடுக்கல? இல்லை, தண்ணி கூட நான் தண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க டாக்டர். சக்கரை தண்ணி தான் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அப்படிதானே? சக்கரை தண்ணி தானே கொடுத்துருப்பீங்க? அதுக்கெல்லாம் அலவுட் இல்லை. இல்லவே இல்லை. சக்கரை தண்ணி எல்லாம் தேனு வைக்குவாங்க அந்த காலத்துல எல்லாம். அது கூட வைக்க விடல, ஹாஸ்பிட்டலில் செய்யக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணீங்க? கண்டிப்பா. எங்கேயாவது ஒரு இடத்துல பாப்பா அம்மா சொன்ன மாதிரி எனக்குலாம் மனசு அப்படியே சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு மேலே தான் அப்போவுமே ராகி கூழ் நல்ல ஹெல்த் ஃபுட்டு, நல்லா அது வெயிட்டும் போட்டுச்சு. அப்படியே கொண்டு வந்துட்டு எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபுல்லாக எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பால் கொடுக்கும்போது ஜவம் பண்ணிக்கோ குழந்தைக்கு, ஓகே நல்லா குடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜவம் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அப்புறம் நல்ல எண்ணங்களை நினச்சிட்டே பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எந்த கவலையும் இருக்கக்கூடாது, நல்ல சந்தோஷமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நல்லா சாப்பிட சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. நல்லா சாப்பிட கொடுப்பாங்க. என்ன மாதிரி சாப்பாடு கொடுத்தாங்க? சாப்பாடுனா இந்த பூண்டு காய்கறி சூப்பு கொடுப்பாங்க, மட்டன் சூப்பு கொடுப்பாங்க, நல்லா சாப்பிட சொல்லுவாங்க. என்ன ஃபுட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நார்மலா பால் கொடுக்கும்போது? இந்த மாம்பழம் சாப்பிடாத, பலாப்பழம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் முட்டையெல்லாம் கொடுத்தாங்க. சிக்கன்? ஆமா, என்வியே ரொம்ப நாள் கழிச்சு தான் கண்ணிலே காட்டுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது அந்த டைம்ல உங்களுக்கு எல்லாருக்குமே நான்வெஜ் எல்லாம் கொடுத்தாங்களா? பால் கொடுக்குற டைம்ல ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, அந்த டைம்ல கொடுத்துருக்கு. இல்லை, அவங்க ரொம்ப டவுட்டாக யோசிக்கிறாங்க, நமக்கு கொடுக்கலையே அப்படிதானே? சொல்லுங்க. யார்? எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து 5 மாதமாக இருக்கும்போது ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு உப்பு போடாமல் தான் நான் 5 மாதத்துலேருந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போது வந்து சாப்பாடு எனக்கு வந்து குழந்தை பிறந்தோடனே பால் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பால் வந்துச்சு. அதனால் நல்லா சாப்பிட கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் ப்ரெஷர் கிடையாது. அதனால் நல்ல நான்வெஜ் கொடுத்தாங்க, முட்டை கொடுத்தாங்க,
எல்லாமே நல்லா சாப்பிட்டோம். நார்மலா லியோ சாப்பாடு பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். நான் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கேட்டிங்கன்னா என்ன சாப்பாடுன்னு சொன்னா ரசம் சாதம். சரி, ரசத்துல என்னமா இருக்குது அப்படின்னு கேட்டா தண்ணி, புளி, அதுக்கப்புறம் தக்காளி. சரிம்மா, அதுல இருந்து என்னமா வரப்போகுது? அப்போதான் ஜீரணமாகும். குழந்தைக்கு ஜீரணமாகும். யாருக்கு ஜீரணமாகும்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக டெலிவரிக்கு அப்புறம் நான்வெஜ் கொடுக்கணும். முட்டை கண்டிப்பாக டெய்லி சாப்பிடணும். அந்த ப்ரோட்டீன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கால் வீங்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரியாயிரும். பட் ஆக்சுவலாக கால் நிறைய பேருக்கு டெலிவரிக்கு அப்புறம் வீங்குறதுங்கிறது பிகாஸ் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கிறனால. இது எந்த இதுலேருந்து எடுக்கணும், எந்த மாசத்துல இருந்தோ? டெலிவரி ஆகி இம்மீடியட்லி. சிசேரியன்னா ஒரு 2 நாள் அவங்க கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவாங்க. நார்மல் டெலிவரி நீங்கள் டெலிவரி முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் பிரியாணி கூட கொடுக்கலாம், ஒன்றாகாது. கண்டிப்பாக எக் எடுக்கணும். நான்வெஜ் மட்டன் சூப், சிக்கன் சூப் நல்லா கொடுக்கணும். பூண்டு குழம்பு, அதுக்கப்புறம் மீன் நல்லா நீங்கள் கொடுக்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா உப்புமா, அந்த ரவா சொல்கிறாங்களே, ரவாவில் நல்லா பால் போட்டு அதை கொடுக்கலாம். கீரை வகைகள் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா பால் ஊறும். பட் நிறைய டைம் என்ன ஆகும்னா இந்த மெயின் ஐட்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு ரசம் சாதம் மட்டும் ஒரு வாரம் 10 நாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் வரலன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பால் கண்டிப்பாக சாப்பிடலன்னா பால் எங்கேருந்து வரும்? அதுக்கப்புறம் இமீடியட்டாக வேறு டப்பா பாலோ வேறு ஏதாவது பாலுக்கு போயிடுது. ஃபுட்டு நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம். எப்படி நான் சொன்னேனோ, பாப்பாக்கு பால் வரதுக்கு ஃபர்ஸ்ட் பாப்பா சப்பணும், 2வது மதர் ஹாப்பியாக இருக்கணும், 3வது முக்கியமான ஒரு விஷயம் சாப்பாடு. இன்னைக்கு எங்கள் அம்மா கூட இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். டெலிவரி ஆகி படுத்தா நாங்கள் ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு பேப்பர் படிக்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. ஒரு இருட்டான ரூமில் தான் எங்களை படுக்க வைக்கும். ரொம்ப லைட்டிங் எல்லாம் இருக்காது. அப்போ குழந்தைகளே அதே மாதிரி நமக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் தரணும் அதே மாதிரி தான் அம்மாங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. நல்ல சாப்பிட கொடுக்கணுது, குளிக்க வைக்கணுது. 30 நாளைக்கு நல்ல ஒரு ஆளை கொண்டு வந்து நம்மளையும் குளிக்க வச்சு குழந்தையும் குளிக்க வச்சிடும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு அந்த தேங்காய் பால் இருந்து அது நல்ல ஒரு 10 தேங்காய் எடுத்து அதுக்குள்ளே அந்த தேங்காய் பால் எடுத்து அந்த தேங்காய் பால் இருந்து எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெய் தான் குழந்தைகளுக்கு, எங்கள் அம்மா எல்லாம் எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த எண்ணெய் தான் 60 நாளைக்கு அந்த எண்ணெய் தான் தேய்ச்சி விடும். அப்புறம் என்ன, யாருக்கும் முன்னாடி பால் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி பால் கொடுக்கக்கூடாது. அப்புறம் உட்காந்து இருந்தால் பால் கொடுக்கணும். அப்புறம் தூக்கம் வந்தாலும் எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு அந்த விஷயத்தில். உட்காந்து இருந்தால் பால் கொடுக்கணும். ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் எல்லாம் நம்ம டயர்டாகிருக்கும்ல, அதனால கொஞ்சம் படுத்து இது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, பாப்பாக்கு பால் மட்டும் கொடுத்தீங்களா வேற ஏதாவது? 6 மாதத்துக்கு பால் மட்டும்தான். அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் 3 மாதத்துக்கு அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் ஊற வச்சு அந்த தண்ணி கொடுத்துட்டு 3 மாதத்துக்கு அப்புறம். ஆமாம். ஓகே. அப்புறம் அது கொடுக்க சொன்னாங்க. அது அவங்க வயிற்று வலி வராது, மோஷன் ஃப்ரீயாக போயிடும். அதுக்கெல்லாம் அது தவிர வேற என்ன கொடுத்துருக்கீங்க? அப்புறம் நாங்கள் மதர்ஸ் எங்கள் இதில் காலையில் சாயங்காலம் நேந்திரம்பழம் வேக வச்சு நல்ல நெய் போட்டு சாப்பிடணும். ஒரே வாரத்தில் எங்களுக்கும் அந்த சிக்கன் சூப்பு, மட்டன் சூப்பு எல்லாமே கொடுத்துடும். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அந்த காலத்தில் இருந்தது, 90 நாளைக்கு எங்களை எங்கேயும் விடாது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக படுத்து நம்ம ரெஸ்ட் எடுத்துடணும். அப்புறம் எங்கள் அம்மா எல்லாம் சொல்லுന്നത് நமக்கு 70-80 வயசானாலும் பேக் பெயின் வராதாம்மா. அது உண்மைதான். எனக்கெல்லாம் இதுவரைக்கும் அந்த ஒரு பேக் பெயின் அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டம் இல்லை. அதெல்லாம் எங்கள் அம்மா கொடுத்த அந்த ஸ்ட்ரென்த்து அவங்க சரியான ஒரு விஷயங்க அது. ஏன்னா இப்போ நிறைய பேர் அனுபவிக்கிறது ஆஃப்டர் குழந்தைக்கு அப்புறம் இப்போ ஒரு 15 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம்லாம் அம்மாக்கள்லாம் ரொம்ப அந்த பெயின் இருக்குது. 90 நாளைக்கு எங்கே யார் கெஸ்ட்டு வந்தால் கூட ஜஸ்ட் பார்த்துட்டு உள்ளே வந்துடணும். அப்புறம் பேப்டிசத்துக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் வெளியே போகுது. அம்மாவை இனிமேட்டு எல்லா வீட்டுக்கும் அனுப்பி விட்டுறணும், ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் இவங்க அப்படின்னு சொல்லி. இல்ல இன்னொன்னு இருக்கும், என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வயிறு கட்டுறது தெரியுமா? சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அது வயிறு கட்டுனது தான். அது டைட்டா கட்டி அப்படி ஸ்ட்ரைட்டா படுக்கணும். இப்படி மூவ் பண்ணக்கூடாது, இந்த பக்கம் மூவ் பண்ணக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க போல நீங்க. எங்க அம்மாக்கு நாங்க 12 குழந்தைகள். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு 2 பையன். 2ஓட போதும்னு நினைச்சுக்கிட்டீங்க, இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டாங்களேன்ட்டா? இல்ல அவங்க ரொம்ப பாசமா தான் பார்த்தது. அந்த மாதிரி எல்லாம் அது இப்பெல்லாம் கன்சர்ன் இல்ல அவங்களுக்கு. அந்த இது நம்ம அப்படிதான் இருக்கணும். ஃபியூச்சர்ல அவங்க பிள்ளைங்களும் கஷ்டப்படக்கூடாது. எங்க கூட பிறந்தவங்க 6 பேருக்குமே இதுவரை பேக் பெயின் வந்தது எந்த ஒரு கஷ்டம் அவங்க அவங்க என்ன அந்த பாயிண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க சொல்ற ஒரு பாயிண்டிங் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 3 months அவங்க நாங்க என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு போஸ்ட் நேட்டல் பீரியட் டெலிவரி ஆகி நார்மலா பாத்தீங்கன்னா 6 வாரம் வரைக்கும் கர்ப்பப்பை மேல வயிறுல இருக்கும். அதுக்கப்புறம் அது உள்ள போகும்.
ஓகேங்களா? ஸோ அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 45 days 45வது நாள் தான் உங்களுக்கு அந்த அந்த ஊசி போட கூட்டு அந்த அப்போதான் அந்த யூட்ரஸ்ங்கிறது கர்ப்பப்பைக்குள்ள அந்த இட் கோ இன்சைட் த பெல்விஸ். பெல்விஸ்ன்ற ஒரு போன் அது வரைக்கும் ஏன்னா பாப்பா பெருசானாலும் வயிறு வரைக்கும் வந்துடும், அது உள்ள போகும், அது நல்லா சுருங்கி உருங்கி எல்லாம் உள்ள போகும்போது யூ நீட் நிறைய ரெஸ்ட் வேணும். இல்லைன்னா இவங்க சொல்ற அந்த பேக் பெயின் அந்த எல்லாமே அவங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். பட் அந்த ரெஸ்ட் அப்படிங்கும் போது நம்ம நார்மலாக இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா எல்லாருக்குமே போஸ்ட்நேட்டல் டெலிவரிக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவோம். அப்போதான் அவங்க மசில்ஸ் எல்லாமே டைட் ஆகும். பேக் பெயினுக்கும் ரெண்டாவது ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு அடிக்கடி யூரின் வருது, கர்ப்பப்பை கீழே இறங்கிருச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வருது. ஸோ டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த வயிறு நல்லா கட்டணும். போஸ்ட்நேட்டல் டெலிவரிக்கு அப்புறம் எக்ஸசைசஸ் பேக் பெயினுக்கும் அந்த கர்ப்பப்பை கீழே இறங்காம இருக்கிறதுக்கு கீகல்ஸ்ன்னு சொல்லுவோம், கீழே இருக்கிற பெல்விக் ஃப்ளோரோட மசில் எக்ஸசைசஸ் இருக்கு, அதை நம்ம பண்ணோம். இல்லைன்னா ஏஜ் ஆக ஆக யூரின் கண்ட்ரோல் பண்ணாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் 3 months கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டயட்டும் அவங்க சொன்ன மாதிரி பால் ஊறதுக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த். ஏன்னா பாப்பாவுக்கு போக வேண்டிய பாலில் பாப்பா ஃபீட் பண்ணும்போது அந்த ரத்த சத்தும் எலும்பு சத்து குழந்தைக்கு ஃபுல்லாக நம்ம ஃபீட்லேருந்து தான் போகும். அப்போ நமக்கு கம்மி ஆகும். அப்போ நம்ம அதுக்கு ஈக்குவலாக எடுக்கணும், சாப்பாடு வழியாகவும் மாத்திரை வழியாகவும் நம்ம எடுக்கணும். அதுதான் இப்போ நம்ம பண்ணுறோம். பட் அவங்க சொல்கிற அந்த ஃபுட்டு எல்லாமே பனானா, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, பால் அவங்க சொல்கிற எல்லாத்துலேயும் அது கவர் ஆகுது. எப்படி ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் அந்த 2 மாசம் 1 லிட்டர் பாலாவது குடிக்க வைக்கும் நம்ம அம்மாங்களை. அப்புறம் பாசிப்பேர் வேக வச்சு கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அது கொடுத்துரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துரும். இப்போ எல்லாம் எங்கள் டாக்டர்லையோ எல்லாம் டெலிவரி ஆகி ஒரு வாரத்திலே செல்ஃபோன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் அதுக்கு தான் வரேன் நான். இப்போ அந்த டாபிக் தான் வரேன். இப்போ என்னன்னா இப்போ அம்மா உங்க அம்மா பத்தி பேசுறீங்களா, நீங்க எங்க பேசாம நீங்க அங்க போய் ட்ரைனிங் போயிட்டு வந்துருங்க. ஒரு ரிசர்ச் பண்ற மாதிரி பண்ணி ஒரு பேப்பர் கூட பிரசன்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். அதுதான் அந்த முதுமை, அந்த மூத்தவர்களுடைய அந்த ஒரு விஷயம் அது. ஓகே, இப்போ நம்ம அந்த கேள்விக்கு தான் வரலாம்னு நினைச்சேன். இப்போ இவ்வளோ விஷயங்கள்ல நீங்க உள்வாங்கி உங்களுடைய குழந்தைய வளர்த்துனீங்க, எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்குலாம் சில இடத்துல சில விஷயங்கள கோவம் வரும். உங்க குழந்தையா இருக்கலாம், உங்க பேரன் பேத்தியா இருக்கலாம், ஐயோ இது கேட்கவே மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு ஏதாவது நீங்க இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? சரி நீங்களே சொல்லிடுங்க. ഞാൻ സ്ട്രിക്റ്റാக சொல்லல லாட்டியாக்கிட்ட மருமகளுக்கிட்ட 10 மணிக்கு படுக்கணும், அதுக்கப்புறம் செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, அப்புறம் சாப்பிட்ற டைமில் செல்ஃபோன் பார்த்து சாப்பிடாத, நல்ல திங்கிங்கோட പിന്നെ அவன் ரொம்ப நல்ல பிள்ளை, கடவுளாக பார்த்த அவ்வளோ நல்ல அருமையான டாக்டர்லேயே கொடுத்துருக்குது. பட் ഞാൻ அப்பவும் சொல்லும், நீ പിന്നെ எப்போ காலையில் ஏற்றால் குழந்தைய கடவுள் முன்னாடி கொண்டு வந்து தேங்க்யூ ஜீசஸ், ப்ரைஸ் யூ ஜீசஸ், அல்லேலூயா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி அதே மாதிரி பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழந்தைய கடவுள் குழந்தையா, அதுக்கப்புறம் தான் மீதி கடவுள் ஞானம் கொடுத்து வளர்த்த. அப்போ எல்லாம் എനിക്കെല്ലാം குழந்தை ഇരിക്കുമ്പോൾ டைமில் எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை. നമ്മൾ இப்போ தான் நமக்கு அந்த ப்ரேயரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த கடவுள் குழந்தையாதான் நம்ம பேரன் பேத்தி அந்த மாதிரி வளரணும், அதுதான் ரொம்ப முக்கியம்னு ஒரு என்ன ஆணித்தரமாக என்ன நான் சொல்கிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து நீங்க வந்து அப்படி வளர்த்துறதுக்கு ஆசைப்படுறீங்க, சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா இது செய்யறாங்க, இது நான் என்னடா நான் எங்க காலத்துல இது இல்லவே இல்லை, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே. இப்போ ஏதோ சொன்னீங்களே ஒன்று, ஏதோ இல்லை அந்த ஃபோன் பார்க்கணும் விஷயம் தான் கேட்குறேன், சொல்லுங்க. ஆமாம் அதுதான் நான் சொல்கிறேன். அந்த പിന്നെ ஃபீடிங் டைமில் ஃபோன் பார்க்காதேன்னு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லும். அதே மாதிரி പിന്നെ ஃப்ரீயான டைமில் அவங்களும் പിന്നെ நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. இல்லை ஓகே தட் ஓகே ஓகே வேற அது மாதிரி வேற ஏதாவது 90 நாள் படுத்து அப்படி நகர கூட முடியாமல் இருந்தவங்க இன்னைக்கு அங்கே என்ன ஆகுது, ஃபீட் பண்ணும்போது மொபைல் பார்க்குறது, இந்த மாதிரி காலம் மாறி போச்சு, ஐயோ இது ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி இல்லை, பொண்ணே நல்லா பார்த்துக்குவா, அது மாதிரி எனக்கு அப்படி ஒன்றும் அப்படிதான் சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன். இல்லை 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 அப்படிலாம் இல்லை. நான் வந்து அந்த குழந்தைய இந்த ஸ்பூனில் ஊட்டுறதுக்குலாம் எனக்கு பயம் என் குழந்தைக்கு. ஆனால் அவங்க வந்து கரெக்டாக எல்லாம் ஊட்டி செஞ்சுக்கிட்டாங்க. கப்புனு உள்ள விட்டுறது. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கம்மா. அப்போல்லாம் வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது, ஃபோன் மட்டும்தான். அதனால அந்த பிரச்சனை அன்னைக்கெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ வந்து எல்லாரு கையிலையுமே ஃபோன் இருக்குது. குழந்த பிறந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி 6-7 மாதம் ஆனோடனேயுமே அம்மாட்ட இருந்து செல்ஃபோனை பிடுங்கிக்கிறாங்க. அப்போ இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ணவே முடிய மாட்டேங்குது. சாப்பிடணுன்னா லஞ்சம் கொடுக்குற மாதிரி செல்ஃபோன் கொடுத்தாதான் அவங்க வந்து சாப்பிட்றாங்க, இல்லைன்னா எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. அவங்க அம்மா இருந்தா செல்போன் இருந்தா தான் அவ சாப்பிடுவா பாப்பா, இல்லைன்னா சாப்பிட மாட்டா. குழந்தையிலே லஞ்சம் கொடுத்து பழகுறீங்க. பழக்கிட்டோம். சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க.
இந்த ஃபுட்டு பற்றி அவங்க சொன்னாங்க, அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என் பொண்ணுக்கு இப்போ தான் 2வது பிரசவம், 6 மாதம் இப்போ வந்திருக்கா. பிரசவ டைமில் பிளட்டு லாஸ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது 7 பாயிண்ட் தான் இருந்தது. பிளட்டு ஏற்றணும்னு சொன்னாங்க டாக்டர். நான் டாக்டர்கிட்டே சொன்னேன், நோ டாக்டர், பிளட்டு ஏற்ற வேணாம், யாரோட ஏதோ பிரச்சனை வந்துச்சா எனக்கு பயம், நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஃபுட்டில் ரெடி பண்ணிடுறேன், ஃபுட்டு கொடுத்தே ரெடி பண்ணிடுறேன். சொன்ன மாதிரியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து 1 ஹவருக்கு ஃபுட்டு கொடுப்பேன். உளுந்து, இவங்க சொன்னாங்களே இடுப்பு வலி, அந்த உளுந்து கஞ்சி ஒன்று இருக்குது, உளுந்து, தேங்காய், கரும்பு சர்க்கரை, வெல்லம் எல்லாம் போட்டு அது நல்லா இடுப்புக்கு பலம், உளுந்து கஞ்சி, ஃப்ரூட்டு ஜூஸு எல்லாம் கொடுத்து டெய்லி டாக்டர் சொன்ன மாதிரி மத்தியான ஃபுட்டில் டெய்லி 2 எக்கு, 2 முட்டை, குழம்பு, 2 பொரியல், கீரை சூப்பு இல்லைனா லிவர் சூப்பு அது மாதிரிலாம் கொடுத்து 30 நாள் கழிஞ்சு ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்து டாக்டர் ரிசல்ட் அனுப்பணுமா அப்படின்னாங்க. டாக்டர் சொன்னால் வெளியே போய் டாக்டர்கிட்ட பார்த்தா அந்த மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தான். 11.5க்கு கொண்டு வந்த ப்ளட்டு 7 பாயிண்டில் இருந்தது ஃபுட்டு. அந்த மாதிரி அவங்களே டாக்டரே சொன்னாங்க. ஏன்னா டாக்டர்கிட்ட நான் வந்து வார்த்தை கொடுத்துட்டு வந்தேன், வேறு ப்ளட்டு வேணாம், நான் ஃபுட்டில் ரெடி பண்ணிக்கிறேன்னு. பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணியும் 11.5க்கு 30 நாளுக்குள்ளே கொண்டு வந்தேன். ஃபுட்டு வந்து பிரசவம் ஆனால் ஒரு வேலை செய்ய விட மாட்டேன். 40 நாள் 5 பிரசவத்துக்கு வந்தாங்களா, 5 மாதம் இருந்தாங்களா, அவங்கள எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன். இப்போவுமே பிள்ளைங்க உடம்பு சரியில்லாமல் வந்துட்டாங்கன்னா நான் தான் எல்லாம் பார்த்துக்குவேன். இப்போவுமே 2வது பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு வந்தால் 2 மாதம் இருந்தால் அவங்கள கொஞ்சம் ஹெல்த்தாக அனுப்பி பார்த்து. அது ஓகே, அது நீங்கள் ஆஸ் எ மதர் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் இப்போ குழந்தை பிறந்த நிலை அவங்களுக்கு வந்து செகண்ட் பையன், ஏற்கனவே ஒரு பையன் இருக்காங்க இல்லையா, 6 வயசு, அதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ வந்து நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க? ஏன் நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறே, எனக்கு நான் என்ன அனுபவித்தேன், நான் சொன்னால் கேட்க மாட்டேன்றே போமா அப்படின்னு வாங்கல்ல, அதில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். பெரிய பையன் தான், ஆனால் இன்னுமே குறும்பு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் தனியாக இருந்தால் நல்லா அழகாக இது பண்ணிக்குவேன். அவனை கேட்கல பாப்பா, உங்கள் பொண்ணு இல்லை, அதெல்லாம் நம்ம கொடுக்கறத அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும், அம்மா செஞ்சால் கரெக்டாக இருக்கும், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிக்குவாங்க, கேட்டுக்குவாங்க, ப்ராப்ளம் இல்லைல்ல. ஃபோனு வந்து இப்போ வந்துச்சுன்னா வேறு வழி இல்லை, அவங்க வீட்டுக்காரங்கள அங்கே சைடில் யாரோ கூப்பிட்டா பேசி ஆகணும். நேயர்களே, நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதுவும் குறிப்பாக இந்த எபிசோடு வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய அதான் அந்த மூத்தவர்கள் பெரியவங்களுடைய அந்த 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 கரிசனை, அவங்களுடைய காலத்தில் கிடைக்கப்பட்ட அந்த அனுபவம், அந்த அனுபவத்தை அப்படியே தங்களுடைய தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற அந்த விஷயம்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மறந்துடாதீங்க, அடுத்த வாரம் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.